முதல்ல நீ உன் மேலே பற்று வச்சினா தான் அதுதான் உண்மையான பற்று. ஏன்னா உனக்கு தீங்கு செய்ய விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அப்போ உன் மேலே வைக்கிற பற்று புனிதமான பற்று, உண்மையான பற்று. அடுத்து மேலே வைக்கிற பற்று பலவிதமான பற்று இருக்குது. ஆதாயத்துக்கோசம் பற்று வைக்கிறது உண்டு, அன்புக்காக பற்று வைக்கிறதும் உண்டு, தொழிலுக்காக அவன் இல்லை நான் செய்ய முடியாதுன்னு பற்று வைக்கிறது உண்டு. பலவிதமான பற்றுகள் இருக்குது. எந்த பற்று வச்சாலும் அது தூய்மையான பற்றாக வைங்க, அதுதான் உங்களுக்கு உபயோகமாகும். அப்போ முதல்ல நான் யார், நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு வாழ்ந்தேன், செத்து போகிறதுக்காக பிறந்தேன், அப்போ இந்த பிறப்பு எதுக்கு அப்படின்னு முதல்ல உங்களையே தேடும்போது அது உண்மையான பற்றாகும். உலகத்தில் இது என்னத்துக்கு இருக்குது, இது இப்படி அழகாகுது, அதை இப்படி கட்டியிருக்கிறான்னும் போது உலகப்பற்றாக மாறிடும். அதனால் உங்கள் மேலே பற்ற வைங்க, அப்புறம் உலகப்பற்றை பார்த்துக்கலாம். நீ எந்த நேரமும் உன்னையே நினைக்கணும், உன் உயிரையே நினைக்கணும், அதுதான் பற்று. இந்த உடல் பொய், உயிர் மெய். அதனால் மெய்யான பொருளை நினைக்க கற்றுங்க. அதுக்கு தான் பாடம் கொடுக்குறோம். அதையே பாரு, அதையே கவனின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உடல் பற்று நீங்கி உயிர் பற்று வரும். ஏன்னா உயிர் தான் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அழியா பொருள் மேலே நினைப்பு இருந்தால் அந்த அழியா பொருள் எதுவாக ஆகணும்னு முடிவெடுத்துக்கும். அழியிற பொருள் மேலே நினைவை வச்சேன்னா அழியா பொருள் மேலே நினைவு இல்லைன்னா எந்த இது ஒன்றாலும்